கொடுத்தது நாராயணமூர்த்தி அழகா சொல்றாங்க. நாராயணமூர்த்தின்னு ஒருத்தர் பேசினாரு, நல்லா பேசினாங்க. அப்புறம் ராமு சார் இது சொன்னாங்க. அப்புறம் சதீஷ் இது எல்லாமே கேட்டிருக்காங்க. என்னோடதுதான் பாதி கேட்டிருக்காங்க. ஆனா தெரியவே இல்லையா உங்க அக்கான்னு? அது அவங்க ஸ்கிரீன் ஆன் பண்ணலையா, அதான் நான் கேட்டேன். அதனால நமக்கு தெரியல. எங்க இருந்து? மதுக்கூர்னு தெரியும் தெரியும், மதுக்கூர். தெரியும். ஆரம்பிக்கலாமா? தொடங்கலாம் சார், தொடங்கலாம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சிக்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வழக்கம் போல புதன்கிழமான நம்ம பாக்கல் பயிலரங்கம் மாதிரி இன்னைக்கும் பாக்கல் பயிலரங்கம் 13வது பகுதி ஆசிரியப்பா. இன்னைக்கு கத்துக் கொடுக்க போறாங்க அமுதா மேடம். ஆசிரியப்பா தான் வெண்பா. எல்லாருமே வெண்பா ஆசிரியப்பா கத்துக்கிட்டு தான் வெண்பாக்கு போவாங்க. நம்ம வெண்பாவை கத்துக்கிட்டு ஆசிரியப்பா கொண்டு போனோம். பார்க்கலாம் அமுதா மேடம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நாம தான் எப்படி கத்துக்க போறோம். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நாம தொடர்ந்து தமிழ் பாக்கள் எழுதுறது அப்படிங்கிறத பத்தி நாம பார்த்து கொண்டு வருகிறோம். முதல்ல வெண்பால இருந்துதான் பாக்களே தொடக்கம். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, அப்படிதான் நம்ம முறைப்படி வச்சிருக்கோம். வெண்பா படித்தது மிக நன்று, ஏன்னா திருக்குறள் வெண்பாவிலே தான் இருக்கிறது. அதனால நாம வெண்பா படித்தது மிகவும் நல்லது. அதுக்கப்புறம் நம்ம ஆசிரியப்பாவில கொஞ்சம் இலக்கணம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அது பரவாயில்ல அப்படிங்கிறத நாம அடுத்தது போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் முதல்ல இலக்கணத்தோடு இருக்கிறத பார்த்துடலாம் அப்படின்னு நாம இலக்கணத்தோட பார்த்தோம். இப்போ நாம ஆசிரியப்பா பார்க்கணும் அப்படின்னா, ஏற்கனவே நாம 4 வகை பாக்களை பத்தி தொடை வகைகள் படிக்கும்போது அதை பத்தி எல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இப்ப அதுல இருந்து ஆசிரியப்பா அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இந்த ஆசிரியப்பாவுக்கு இலக்கணம் நான் எழுதி போட்டிருக்கேன் சார். அது தெரியுதா பாருங்க உங்களுக்கு? எல்லாருக்கும் தெரியுதுங்களா சார்? அவங்கள பின் பண்ணுங்க சார். அதான் பண்ண போறேன். அவங்க தெரியுறாங்களா எல்லாருக்கும் மேடம்? போர்டு தெரியுதா? ரைட். இப்ப நம்ம ஆசிரியப்பாவின் இலக்கணம் நான் எழுதி வச்சிருக்கேன். நம்ம ஆசிரியப்பா எழுதுறதுக்கு முன்னால ஈரசை சீர் மிகுதியாக இருக்கணும். நம்ம மறுபடியும் ஒரு ஞாபகப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு நம்ம போனோம் அப்படின்னா, ஈரசை சீர்கள் நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிளம், நேர் நிறை கூவிளம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுதான் ஈரசை சீர்கள். அந்த ஈரசை சீர்கள் மிகுதியாக இருக்கும் ஆசிரியப்பாவில். அப்புறம் காய்ச்சீர் வரும், கனிச்சீரும் வரும், மூவசை சீர்களும் வரும். அப்படி மூவசை சீர்கள் வரும்போது கனிச்சீர் 2 கனிச்சீர் வராது. அது என்னன்னு எழுதியிருக்கேன், கூவிளங்கனி, கருவிளங்கனி. அந்த 2 கனிச்சீர் மட்டும் வராது. மற்றபடி மாச்சீர் 2 வரும், விளச்சீர் 2 வரும், காய்ச்சீர் 4 வரும், கனிச்சீர்ல 2 வரும். தேமாங்கனி வரும், புளிமாங்கனி வரும். அது 2 தான் வரும். அதுக்கப்புறம் இதுல ஆசிரிய தலை வரும் அதிகமாக, பிற தலைகளும் வரும். நம்ம ஏற்கனவே 7 தலைகள் நம்ம பார்த்திருக்கோம். வெண்சீர் வெண்டலை, இயற்சீர் வெண்டலை, நேரொன்று ஆசிரிய தலை, நிறையொன்று ஆசிரிய தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை, கலித்தலை அப்படின்னு 7 தலைகள் நம்ம பார்த்தோம். இந்த 7 தலைகளும் இதுல வரலாம்னா முழுக்க முழுக்க அந்த தலைகள் அதிகமாக இருக்கக்கூடாது. ஆசிரியப்பாவுக்குரிய இந்த 2 தலை, நேரொன்று ஆசிரிய தலை, நிறையொன்று ஆசிரிய தலை அதிகமாக வரலாம். மற்ற தலைகள் விரவி வரலாம், அங்கங்க வரலாம், தவறில்லை. அதுக்கப்புறம் ஏ, ஓ, இ, ஆய், என், ஐ அப்படின்னு முடியறது சிறப்பு.
அப்படி முடியாமல் கூட இருக்கலாம், இருந்தாலும் தவறில்லை. அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அதனால அப்படியும் நாம எழுதலாம். இந்த மாதிரி இந்த இலக்கணப்படி நம்ம எழுதினோம்னா அது அகவலோசை உடையதாகத்தான் இருக்கும். அதுல எந்த மாற்றமும் வராது. அதனால அந்த ஓசையை கடைசியில எழுதி வச்சுக்க, அகவலோசை உடையதாக இருக்கு. அதுக்கப்புறமா இதுல 4 வகைகள் இருக்கு. என்னென்ன வகைகள் அப்படின்னா, நேரிசை ஆசிரியப்பா அப்படின்னு இருக்கு. இந்த நேரிசை ஆசிரியப்பா அப்படின்னா 4 அடிகள் உடையதாக இருக்கும். சின்ன பாட்டெல்லாம் அமைக்கிறோம்ல, அந்த மாதிரி சின்ன பாடல்கள் அமைக்கிறதுக்கு 4, 5, 6 அந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம எழுதுறதுக்கு இந்த நேரிசை ஆசிரியப்பா பயன்படும். இதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, இந்த கடைசி சீருக்கும் கடைசி அடிக்கும் முந்தின அடியில 3 சீர் தான் இருக்கணும். மற்ற எல்லாவற்றிலும் 4 சீர்கள் இருக்கணும். அதுதான் பார்க்கறதுக்கும் படிக்கிறதுக்கும் மிக எளிமையாக இருக்கும். இதனுடைய அடி வரையறை அப்படின்னு பார்த்தா 4 சீர்களாகவே இருக்கும். இது நேரிசை ஆசிரியப்பா அப்படின்னு பேர். இணை குரல் ஆசிரியப்பா அப்படின்னா முதல் அடியில 4 சீர் இருக்கும், கடைசி அடியில 4 சீர் இருக்கும், நடுவுல 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் நடுவுல அமையலாம். முதலும் கடைசியும் மாத்திரம் 4 சீர்கள் இருக்கணும். அதுக்கப்புறம் நிலை மண்டில ஆசிரியப்பா. இதுலதான் நமக்கு காப்பியங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கிறது எல்லாம் இதுலதான் எழுதுவாங்க. ஏன்னா அடி வரையறையே கிடையாது, எத்தனை அடிகள் வேண்டுமானாலும் எழுதலாம். அதனால இந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை இந்த மாதிரி வரக்கூடிய காப்பியங்கள் எல்லாமே இந்த நிலை மண்டில ஆசிரியப்பாவில் இருக்கும். எல்லாத்துலயும் 4 சீர் அடி, அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம். அடுத்தது அடி மறி மண்டில ஆசிரியப்பா. இதுல எப்படி இருக்கும்னா, ஒரு அடியில அர்த்தம் முடிஞ்சிரும், அதனுடைய தொடர்ச்சி அடுத்த அடிக்கு போகவே போகாது. அந்த மாதிரி 4 அடி இருக்கும், ஒவ்வொரு அடியிலையுமே அர்த்தம் முடிஞ்சிரும், எதை தொடங்குறோமோ அதை நம்ம முடிச்சிருக்கோம். அதனால அது என்ன பண்ணோம்னா, எந்த அடிய வேண்டுமானாலும் எந்த அடியில சேர்த்து வேண்டுமானாலும் நாம பொருள் கொள்ளலாம். அதனால இதுக்கு அடிமறி மண்டில ஆசிரியப்பா அப்படின்னு பேர். இதுதான் ஆசிரியப்பாவின் வகைகள், ஆசிரியப்பாவின் இலக்கணம். இதுல உங்களுக்கு ஏதாவது நான் சொன்னது புரியாம இருக்குதா? அடிமறி மண்டல ஆசிரியப்பா நீங்க சொன்னதுபடி பார்த்தா வரிகள் மாத்தி கூட போடலாம். எப்படி போட்டாலும் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரே அடியில எல்லாம் முடிஞ்சிருது இல்ல, அதனுடைய தொடர்ச்சி அடுத்த அடிக்கு வர்றதில்ல. அந்த இதுல இருக்கேன் நிலைமண்டில ஆசிரியப்பாவில அதுல தொடர்ச்சி வரும், ஒவ்வொரு அடியினுடைய தொடர்ச்சியும் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் கதைகள் எல்லாம் சொல்லும் போது அதை பயன்படுத்திக்குவோம் நம்ம, அதுல அப்படியே தொடர்ந்து வரும். இதுல அப்படி கிடையாது, ஒவ்வொரு அடியிலேயே அதற்கான அர்த்தம் பொருள் முடிஞ்சு போயிடும். அதனால இதுக்கு அடிமறி மண்டில ஆசிரியப்பா. இதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டு சொல்றீங்களாமா? சொல்றேன். நம்ம மேடம் இந்த AOEINI ஈற்றடியில ஈற்றுச்சீர் ஈற்று எழுத்து சார், ஈற்று எழுத்து. ஈற்று எழுத்து அதான் இப்படி முடிஞ்சா சிறப்பு, முடியலன்னா என்ன பண்றது, பரவாயில்ல முடியலன்னாலும். ஈற்றடி 4 சீர் தான் வரணுமா, 3 சீர் வரலாமா? 4 வரணும் சார் கட்டாயமா. நம்ம வெண்பாவிலதான் 3 வரணும், ஆசிரியப்பாவில 4 வரணும். சரி சரி. நேரிசையில எல்லாத்துக்குமே சார் நேரிசை ஆசிரியப்பாவில 3 சீர் தான் வரணும்னு சொன்னீங்க. ஈற்றடிக்கு முன்னால இருக்கிற அடி 3வது அடி. 3வது அடியில 3 சீர் தான் வரணும். 2வது அடி 4, 2வது அடி 4, முதல் அடி 4, 4வது அடி 4. அந்த கடைசி அடிக்கு முந்தின அடி இருக்குல்ல, ஈற்று அயல், கடைசிக்கு முன்னால இருக்கிறது 3, அதுல 3ல தான் முடியணும். அதுதான் சிறப்பானது.
இப்படிதான் ஆசிரியப்பா அமையும். சரி, 4லயே முடியலாமா? நிலைமண்டல ஆசிரியப்பால அந்த கணக்கு கிடையாது. கிடையாது சார், வந்துகிட்டே இருக்கலாம் அது. ஆனா இந்த இணைக்குரல் ஆசிரியப்பாவெல்லாம் நிறைய உதாரணங்கள் நமக்கு கிடைக்கவே இல்லை, மேடம், எடுத்துக்காட்டு நிலைமண்டல ஆசிரியர் போல 4 சீர் 4 அடி வரணுமா? வரணும் சார். எத்தனை அடி வேணா வரலாம் சார், எத்தனை அடி எத்தனை வேணா வேணாலும் வரலாம். வரலாம். 4 அடி தான் சார் பெரும்பாலும் வரும், அதுக்கு 4 மேல அடி 4 அடியா வரும், அடுத்தடுத்து வருமா? ஆமா ஆமா இப்ப 4 சீர் வரும். ஆமா. சீர் சீர் எந்த அடியிலயும் மாறாது, எல்லாத்துலயும் 4 சீர் தான் இருக்கணும். 4 சீர் தான் இருக்கணும். நீங்க இது மாத்திக்கலாம், மாச்சீரோ விளச்சீரோ காய்ச்சீரோ கனிச்சீரோ அது எதை ரைட்டு, வேணா அது போட்டுக்கலாம். ரைட்டு, அது ரைட்டு. அதுல நமக்கு எந்த குழப்பமும் இல்ல. சீர் அமைப்பு வந்து 4 சீர் இருக்கணும். 4 தான் இருக்கணும். ஓகே. அந்த மாதிரி அமைச்சு எழுதணும். இதுல நம்ம சார் போன தடவையே நம்ம ஸ்டீஃபன் சார் சொன்னாங்க, நீங்க என்ன மேடம் எப்ப பார்த்தாலும் பாட்டு கிடைக்கலன்னா நீங்க உட்கார்ந்து எழுத வேண்டியதானே அப்படின்னு. அதனால இன்னைக்கு நான் உட்கார்ந்துக்கிட்டு இந்த பாட்டெல்லாம் எழுதிட்டு உட்கார்ந்து இருந்ததுனாலதான் இன்னைக்கு நான் ஷார்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணவே இல்லை. இல்லைன்னா மறுபடியும் சொல்லுவான் இந்த ஆளுன்னு தான். ஆஹா, சொன்ன மாதிரி செய்யணும்ல சார், கேட்கறத கொடுக்கறது தானே சார் எங்க வேலை. மறுபடியும் கேட்பேன் நானு. நீங்க எப்ப கேட்டாலும் நான் கொடுக்கணும்ல, கொடுக்கற தைரியத்துல தானே இங்க உட்கார்ந்துருக்கேன். கரெக்ட். இல்லன்னா எனக்கு மேடம், கொடுக்கணும்னா நீங்க அப்புறம் உங்களால நீங்க முடியும் கொடுப்பீங்கன்னு தான் அவர் கேக்குறாரு. சார் இன்னைக்கு அமாவாசை வந்ததுனால இந்த பாடல் இப்படி எழுதியிருக்கேன். அத நான் சொல்ல சொல்ல நீங்க அப்படியே டைப் பண்ணிடுறீங்களா, இல்ல நான் போர்டுல எழுதணுமா சார்? சொல்லுங்க போறோம். நீங்க சொல்ல சொல்ல டைப் பண்ணுமா? தெரியாது, அவ்வளவு ஸ்பீடா அடிக்க முடியாது மேடம். சரிங்க சார், நான் போர்டுலயே எழுதுறேன். பெஸ்ட் ஷார்ட் ஹேண்ட் யாருக்கா தெரியுமா? சார் பாருங்கப்பா, பெஸ்ட் எழுதுனா பெஸ்டா சார், எழுதலன்னா ஒர்ஸ்டா? இல்லைக்கு எனக்கு சொன்ன மேடம், நான் எழுதுனா ஒஸ்ட் மேடம். எம்மாடி எல்லாத்தையும் அழிச்சிக்கலாமா? நான் எழுதிட்டேன், பத்தி தெரியாது. அழிச்சிக்கலாமா? வணக்கம். வணக்கம் மாலதி. எழுதிட்டேன். அழிக்கலாமா? அழிச்சிருங்க. அதுல அந்த என்னென்ன தலை வருதுன்றத மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க, எத்தனை தலை வருது. என்ன தலை வேணாலும் வரலாம் சார், இதுல இன்னொரு முறை சொல்லிடுங்க. அது பிறகு எழுதி போட்டிருக்காது. ஒரு நேரிசை ஆசிரியப்பா சார், தானே ஒளி தரும் கதிரவன் வாழ்வில். எனக்கு ஒரு டவுட்டுமா. சொல்லுங்கம்மா. ஆசிரியப்பான்றது வேற, அகவற்பான்றது வேறையாமா? என்னதுமா? அகவற்பா அது வேறையா? ஆசிரியர் ரெண்டும் ஒண்ணுதாம்மா. அகவற்பான்றது ஆசிரியப்பா தானா? ஆமா, அகவல் ஓசை பெற்று வரக்கூடியப்பா ஆசிரியப்பா தான். அகவல் சொன்னாலும் ஆசிரியப்பான்னு சொன்னாலும் ஒண்ணுதான். அகவற்பான்னு சொன்னா ஒண்ணுதான். தானே பெற்றரும் கதிரவன் வாழ்வில் தேய்வதும் வளர்வதும் இல்லை. இரவல் ஒளியால் நிழிரும், இரவல் ஒளியால் ஒளிரும் நிலவும் ஒளிரும் இரவு
நிலவுக்கு இரண்டும் உண்டு. இதான் சார். தானே வழி தரும் கதிரவன் வாழ்வில் தேய்வதும் இல்லை வளர்வதும் இல்லை. இரவல் ஒளியால் ஒளிரும் இரவு நிலவுக்கு இரண்டும் உண்டே. இரவு அப்படின்னா யாசித்தல்னு ஒரு பொருளும் உண்டு சார். இரவுன்னா இரவுங்கிற ஒரு பொருளும் உண்டு. இப்ப இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா எல்லாமே இந்த இது 2 அசைல இருக்கு. அதே மாதிரி இது 2, இது 2, இது 2, இது 2, இது 2, இது 2, 2, 2, 2, 2, 2, 3, 2, 2. சிறப்புமா, மிக சிறப்பா இருக்கு. எளிதா இருந்தாலும் எளிமையா இருக்கு, சிறப்பாகவும் இருக்கு. ஆமா, இதுல நிறைய ஈரசைச்சீர்கள் தான் அதிகமாக வருது. தலை ஒரே ஒரு மூவச்சை இருக்கு, அவ்வளவுதான். இப்ப இந்த இடத்துல சார் நேர்முன் நிறை வந்திருக்கு. நேர்முன் நிறை வந்தா என்ன தலை சார்? ஏர்ச்சீர் வெண்டலை. இங்க பாருங்க, நிறை முன் நிறை வந்தா நிறையொன்று ஆசிரிய தலை. நிறையொன்றை ஆசிரிய தலை. அதே மாதிரி பாருங்க, நிறை முன் நேர் வரும்போது நேரொன்றை ஆசிரிய தலை. சார் நிறை முன் நேர் வரும்போது நேர் ஒன்று ஆசிரியர் தலை சொன்னாங்க சார். நேரொன்று ஆசிரிய தலையா சார்? அங்க நிறை நிறை விளம் வந்திருக்குல்ல, நிறை. விளமுன் நேர் வந்தா என்ன? விளமுன் நேரா தெரியல மேடம், நீங்க சொல்லுங்க மேடம். சார் விளமுன் நேர் வந்தா நம்ம வெண்பாவில எழுதுவோம்ல, வெண்சீர் வெண்டலை. காய்மண் வந்தாதான் வெண்சீர் வெண்டலை. ஓகே, ரைட், ஓகே. இப்ப பாருங்க, ஒரு இடத்துலதான் நமக்கு நிறையொன்று ஆசிரியர் தலை வந்திருக்கு, 2 இடத்துல இயற்சீர் வெண்டலை வந்திருக்கு பாத்தீங்களா? அதே மாதிரி இங்க பாருங்க, விளமுன் நேர் இயற்சீர் வெண்டலை. இயற்சீர் வெண்டலை. நேர்முன் இது நிறை, அதாவது மாமுன் நிறை, இயற்சீர் வெண்டலை தான். இங்க விளமுன் நேர், இயற்சீர் வெண்டலை. இயற்சீர் வெண்டலை. நேர்முன் நிறை, அதாவது நேர்னா மாமுன் நிறை. மாமுன் நிறை இயற்சீர் வெண்டலை தான். இயற்சீர் வெண்டலை. இயற்சீர் வெண்டலை. மாமுன் நிறை இயற்சீர் வெண்டலை. இயற்சீர் வெண்டலை. மாமுன் இதுவும் இயற்சீர் வெண்டலை. மாமுன் நிறை. அதுவும் இயற்சீர் வெண்டலை. மாமுன் நிறை. அதுவும் இயற்சீர் வெண்டலை. காய்முன் நிறை. நிறையொன்று கலித்தலை. 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 திரும்பவும் இங்க மாமுன் நேர். இயற்சீர் வெண்டலை. மாமுன் நேர். நேரொன்று ஆசிரிய தலை. நேரொன்று ஆசிரிய தலை. இப்ப இதுல ஒரு நிறையொன்று ஆசிரிய தலை இருக்கு, ஒரு நேரொன்று ஆசிரிய தலை இருக்கு, ஒரு கலித்தலை இருக்கு, மற்றதெல்லாம் இயற்சீர் வெண்டலை இருக்கு. ஓகே. அந்த மேடம் தலை என்னென்ன தலை இருக்குன்னு ஒரு முறை எழுதி போடுங்க. சரி, இதை எழுதிட்டீங்களா? எழுதிட்டோமா? அழிச்சிடலாமாமா? அழிச்சிடுங்க மேடம். மாமுன் நேர், நேரொன்று ஆசிரிய தலை. நேரொன்று ஆசிரியர் போடுறேன் சார், நீங்க தலையும் சேர்த்துக்கோங்க. ஓகே, ஓகே. மாமுன் நேர் வந்தா நேரொன்று ஆசிரியர் தலை. விளமுன் நிறை.
நிறையொன்று ஆசிரிய தலை. பாமுன் திரை விளமுன் நேர். ஏச்சீர் வெண்டலை. பாய்முன் நேர். ஏச்சீர் வெண்டலை. வெண்சீர். நிலமுன் ஆசிரிய தலை. வெண்சீர். வெண்சீர். வெண்சீர் வெண்சீர். காய்முன் நிறை. நிறை. கலித்தலை. கனிமுன் நிறை. ஒன்றிய வஞ்சித்தலை. ஒன்றிய வஞ்சித்தலையா? ஆமா சார். அது எப்படின்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. சரிங்க. என்னன்னா கனிங்கிறது நிறைன்னு வருது இல்ல சார்? ஆமா. நிறைமுன் நிறை வந்தா ஒன்றிய வஞ்சித்தலை. அப்ப நிறைமுன் நேர் வந்ததுன்னா ஒன்றாத வஞ்சித்தலை. விளமுன் நிறையும் நிறை முன் நிறை தானே. சார் இது வந்து மூவசை சீர். மூவேசை சீர். ஓகே. அது ஈரசை சீர். சரி சரி. கனிமுன் நேர் ஒன்றாத வஞ்சித்தலை. சரிங்களா சார்? 7 தலை இருக்குதுங்களா? இதுல வந்து நம்ம பார்த்தோம்னா மாங்கிறது நேர் வருது. நேரோட நேர் சேரும்போது நேரொன்று ஆசிரிய தலை. நிறையோட நிறை சேரும்போது நிறையொன்று ஆசிரிய தலை. கனியோட நிறை சேரும்போது ஒன்றிய வஞ்சித்தலை. கனியோட நேர் சேரும்போது ஒன்றாத வஞ்சித்தலை. இதுல வந்து நம்ம பார்க்க வேண்டியது ஈரசையா மூவசையா, அதை மட்டும் நம்ம பார்த்தோம்னாலே தலை மிக எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். ஏற்கனவே உங்களுக்கு இந்த 3 தலை தெரியும். இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை தெரியும். அதுக்கப்புறம் இந்த கலித்தலை நிறை வந்துட்டுதுன்னா கலித்தலை போட்டுக்கணும். இந்த ஈரசை சீர்ல அப்படி அப்படியே ஒத்து வரும்போது அதை அப்படி அப்படியே போட்டுக்க வேண்டியது. எளிதா இருக்கா சார்? எளிதா இருக்கு மேடம். சோ எந்த தலை வேணா வரலாம், ஆனா கம்பல்சரி இது வரணும், தலை வந்தா வரும். அப்படி ஒரு கணக்கு கிடையாது ஆசிரியப்பாவுக்கு. பெரும்பாலும் ஆசிரிய தலை வரணும். சில சமயங்கள்ல வெண்சீர் நிறைய வெண்சீர் வெண்டலை வரலாம். ஏன்னா ஈரசை சீர் வரும்போது வெண்சீர் வெண்டலை வரலாம். ஆனா மற்ற தலைகள் இப்ப ஒன்றிய வஞ்சி தலையோ ஒன்றாத வஞ்சி தலையோ கலித்தலையோ அது கொஞ்சம் 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 வரும். ஓகே. எந்த விதிவிலக்கும் கிடையாது. விதிவிலக்கு இல்ல சார். அந்த 2 தான். பூவிலங்கனி கருவிலங்கனி வரக்கூடாது. மற்றது எல்லாம் வரலாம். இதுல நம்ம சிறப்பு இலக்கணம் இருக்கா? என்னங்க சார்? அது ஏன் வரக்கூடாதுன்னு எதனா இலக்கணம் இருக்கா? இல்ல வரக்கூடாது அப்படின்னா வரக்கூடாதுதான். இலக்கணத்துக்கு வந்து அந்த இது இல்ல அந்த இடத்துல சொல்றதுக்கு. அப்புறம் இன்னொன்னு என்னன்னாங்க சார், வெண்பாவுக்கு வந்து நம்ம ஈற்றுச்சீர் கட்டாயமா பார்த்து சரியா போடணும். இல்லைன்னா வெண்பாவில இலக்கணம் மாறிடும். இதுக்கு ஈற்றுச்சீர் கணக்கு இல்ல, ஈற்று எழுத்து தான் கணக்கு. அது சிறப்பு இல்ல, அவ்வளவுதானே தவிர மற்றபடி ஈற்று எழுத்து ஒவ்வொரு அடியிலயும் பார்க்கலாமா? கடைசி அந்த பாட்டு முடியும் போதுதான். அது மட்டும்தான். ஒவ்வொன்றுக்குமே நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை. புரிஞ்சிச்சு. இப்போ ஒரு பாட்டு எழுதிக்காம. இப்ப நம்ம எழுதுறது இணை குரல் ஆசிரியப்பா. இந்த பாட்டுக்கு ஒரே ஒரு பாட்டு தான் இது வரைக்கும் இத்தனை காலமா நமக்கு கொடுத்திருக்கிறது. ஒரே ஒரு எடுத்துக்காட்டு செய்யுள் தான் கொடுப்பாங்க, வேற செய்யுள் கொடுக்க மாட்டாங்க. இணை குரல் ஆசிரியப்பா. அதுக்கு வந்து இது வரைக்கும் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தான் கொடுக்குறாங்க. வேற நம்ம எழுதுவோம் மேடம்.
வேற யாருக்கும் புதுசா எழுத தெரியலையா? தெரியலங்க சார், அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் படிக்கிற காலத்துக்கும் அதுக்கு முன்னால காலத்துல இருந்து அந்த ஒரே ஒரு பாட்டு தான் இது வரைக்கும் வந்துகிட்டே இருக்குது. இணை குரல் ஆசிரியப்பாவா? ஆமாங்க சார். நம்ம எழுதுவோம் மேடம். நீங்க முதல்ல இது போடுங்க. இது என்ன மாதிரி சார், இதுக்கு என்ன விதி? முதல்ல அடியில 4 சீர் இருக்கணும், கடைசி அடியில 4 சீர் இருக்கணும், இடையில 2 சீரோ 3 சீரோ வரலாம். அதிகமா வரலாமா மேடம்? வரலாம் சார். அதுக்கு 4, அடி 5, பண்ண 4, வரையறை 5 எல்லாம் ஒண்ணும் அதுக்கு அடி வரையறை கொடுக்கல. இல்ல 4, 5, 6 வரலாமான்னு கேக்குறேன். நடுவுல 3 2வது 3வது அடி வந்து 4 சீர் 5 சீர் 6 சீர் வரலாமான்னு கேக்குறேன். இது இணை குரல் தான் சார், குறைஞ்சு வர்றதுதான் அது. குறைஞ்சுதான் வரணும். ஓகே, குரல் ஆசிரியப்பா தான் அது. குறைஞ்சு வந்ததுன்னா தான் அதுக்கு 2 அல்லது 3 தான். ஆமா, அடிச்சிடலாமா சார் இத? அடிச்சிருங்க மேடம். இதுவும் நம்ம ஸ்டீபன் சார் கேட்பாங்களேன்னு உட்கார்ந்துகிட்டு எழுதினேன். இல்லைன்னா நம்ம இன்னைக்கு ஒரு வழி ஆயிடுவோம். ஏன் மேடம் அதை கூட பண்ணக்கூடாதா மேடம்? அவங்கதான் கொடுக்கலன்னா நீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கறதுனால இந்த பாட்டுல உங்களுக்கு பொருள் புரியும்னு அதாவது 2 பாட்டு எழுதினேன் சார். நான் இந்த 2 பாட்டை வந்து, ஒண்ணு வந்து இன்றைய இளைஞர்களை பத்தி ஒரு பாட்டு எழுதினேன், இன்னொன்று என்னோட எக்ஸ்பீரியன்ஸ வச்சு ஒரு பாட்டு எழுதினேன். எதை எழுத? இன்றைய இளைஞர்களை எழுதவா? எது வேணா எழுதுங்க. இணைக்குரல். இணைக்குரல் ஆசிரியப்பா. ஒரே வார்த்தையா மேடம் இணைக்குரல்? இது ஆமா சார், தனித்தனி வார்த்தை இல்ல. இல்ல இணைக்குரல் ஆசிரியப்பா. இளமை காலத்தை விற்றுவிட்டேன், இளமை காலத்தை விற்றுவிட்டேன். யாருக்கெல்லாம் வித்தாங்க? அடுத்தது மதுவுக்கும் மங்கைக்கும் போதைக்கும் சூதுக்கும். பழமை வாசலை கடக்கிறது. இளமை கேள்வி கேட்கிறது. புதைக்குள் விழுந்த புதுவாய் துடிக்கிறேன். தான் சார். இது நீங்க எழுதுனீங்களாமா? ஆமாம்மா. சரி, ஏற்கனவே ஒரு பாட்டு, இப்ப இணைக்குரல் ஆசிரியர் பாக்கு ஒரு பாட்டு தான் சொல்லுவாங்க நீங்களா, அது என்ன பாட்டுமா? இதோ கொடுக்குறேன். நீரின் தன்மையும் தீயின் வெம்மையும் சாரச் சார்ந்து தீரத் தீரும்.
அது சார எதுல வரும்? அதுக்காக தனியா எழுதியிருக்காங்களா பாட்டு? இது இலக்கணத்துக்கு இந்த ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தாம்மா கொடுப்பாங்க. என்ன நான் இந்த அவ்வளவு ஒரு கலம்பகம் வாங்கினேம்மா. ஆ வீரமாமுனிவர் எழுதுனது. ம் அதுல இருக்குதுமா, இணைக்குரல் ஆசிரியர் பாவுக்கு பாட்டு. சொல்லுங்க கேட்போம். அது படிக்கவே முடியாது போலமா, அப்படி இருக்குமா. இப்பதான் எடுத்தேன். ஆ நான் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சார் அனுப்ப சொல்றேன், எல்லாரும் சேர்ந்து படிப்போம். இதுல என்னன்னாமா, அந்த யாப்பருங்கல காரிகை தான் நமக்கு யாப்பு எழுதுறதுக்கு முதன்மையாக இருக்கிறது. அந்த யாப்பருங்கல காரிகைக்கு அப்புறம் தானே வீரமாமுனிவர் வருகை இருந்திருக்கணும். ஆமா. அதனால அந்த பாடல்கள்லாம் அந்த இலக்கண பகுதிகள்ல இடம்பெறவே இல்லை. அந்த பாடல்களை தான் இலக்கண புத்தகங்கள் போடும்போது அதையே திரும்ப திரும்ப நமக்கு பிரிண்ட் எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. அதனால அந்த பாடல்கள் தெரிவதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. அதுதான். ஆமா. ஆனா இதுல இருக்குது. ஆனா இது மாதாவை பத்தி தான் அவர் பாடி இருக்கிறாரு. ஆனா இணைக்குரல் ஆசிரியர் பால எழுதியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு ஃபுல்லா மாதா மாதான்லாம் இல்ல, ஃபுல்லாவே எழுதியிருக்கிறாரு. கடைசியா தான் சொல்றாரு. இதை முடிங்க, நான் சார்கிட்ட அதுக்குள்ள இதை அனுப்ப முடியுமான்னு பாக்குறேன், எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். நீங்க இதை முடிச்சிருங்கம்மா சொல்லி. மேடம் இதான உங்க உதாரணம்? எதுங்க சார்? ஆமா ஆமா, தீயின் தன்மையும். ஆமா ஆமா ஆமா. சார சார்ந்து தீர தீர தீர்பொல்லாதே தே வரும் சார். பொல்லாவே இல்ல, பொல்லாதே. எனக்கு தெரியாது, அங்க இருந்தது, நான் எடுத்து போட்டேன். இந்த பாட்டு தான் சார் கொடுப்பாங்க, எப்பவுமே இந்த பாட்டு தான் கொடுப்பாங்க. இன்னொன்னு கூட கொடுத்திருக்காங்க மேடம், உதாரணம் ரெண்டு வேற இருக்கு. இன்னொன்னு என்ன சார் தெரியலையே எனக்கு, நான் தேடுனா ஒண்ணு கிடைக்கும். உதாரண பாடல். அந்த பாடல் ஒரு காட்டுறீங்களா? நாங்க கொஞ்சம் குறிச்சுக்கிறோம். நான் அனுப்புறேன் சார், குரூப்ல போடுறேன். எஸ் சார், எஸ் சார். மேடம் பாருங்க, இன்னொரு உதாரணம் கொடுத்திருக்கு. கொடுங்க. நான் எழுதி வச்சுக்கிறேன், எனக்கு உபயோகமா இருக்கும். அது ஒண்ணும் இல்ல, இதுல இருக்கு, நான் இதுல போடுறேன். சார், சிறியகள் பெரினும் எமக்கேயும் மண்ணே, பெரியகள் பெரினே யாம் பாட தான் மகிழ்ந்து உண்ணும் மண்ணே. சார், இந்த பாட்டு எப்படி இணைகுரல்? அதுல விக்கிபீடியால இருக்கு மேடம், எனக்கு தெரியல. இது அந்த புறநானூறு எடுங்க. புறநானூற்றுல ஔவையார் பாடுற பாடல் தானே அது. எப்படி உதாரணம் கொடுத்தாங்க? மேற்கண்ட பாடல் முதலடியும் இறுதியடியும் 4 சொற்கள். மேடம் இதுவும் 4 அடி, முதல்ல 4 அடி கீழே 4 அடி இருக்கிறதுனால இது சேர்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம் சார், அதான் விஷயம். நடுவுல 4 சீர் இருக்க, அது பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. ஆனா இப்படிதான் இலக்கணம் சார். அது இலக்கணத்துக்கு மீறி கொடுக்குறாங்க. இப்பதான் எல்லாருமே கொடுக்குறாங்களே சார், எதை வேணாலும். இலக்கணம் மாறுது மேடம். ஆமா, இலக்கணம் மாறுதோ பாட்டு பாட வேண்டியதான், இலக்கியமானதோன்னு. இந்த இணைக்குறள்ல மேக்சிமம் அடின்னு தான் இருக்கா? அப்படி இல்லைங்க சார், அப்படி ஒண்ணும் இடையில கொடுக்கல. 2 3 வரணும், ஃபர்ஸ்ட் லாஸ்ட் தவிர மேல 2 3 வரணும். ஆமாங்க சார், அப்படிதான் கொடுத்துருக்காங்க. இதுல அடி வரையறை பத்தி ஒண்ணுமே குறிப்பிடல சார். கூட எடுக்க முடியும்.
என்ன மேடம் தேடுறீங்க? ஒண்ணும் இல்ல சார். ஆ, நம்ம பார்க்கலாம் சார். 235 இல்லையே. சிவகனி வந்திருக்காங்க. ம் வினிதா சார் கூட வந்தாரு, காணாது போயிட்டாரு. எங்க போனாங்க? மகேஷ் வந்தாங்க, போயிட்டாங்க. ஏன் சார் எல்லாருக்கும் பயமாயிட்டா? நீங்க பாட்டுக்கு அந்த தலை இந்த தலை அப்படின்னு நீங்க என்ன எந்த தலையும் தெரியலன்னு ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சார் இதுல சார் சிறிய கல் பெரினே எமக்கியும் மண்ணே, பெரிய கல் பெரினே அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் 3 சீர் வந்திருக்கு. அது கூட 3 சீர் கணக்குலயே வரலையே. பெரிய கல் கல் தனிச்சீர் வந்துட்டு இல்ல சார். அது எப்படி அந்த இடத்துல வருது? வராது சார். அது ஏதோ கொடுத்துருக்காங்க சார் அவங்க. இதோ நான் அந்த பாட்டு தான் பாக்குறேன். இல்ல புக்ல இதுல சில எடுத்து போடுறது தப்பு தப்பா போட்டுறாங்க. ஆமா சார், அதுதான் விஷயம். அதுதான், வேற ஒண்ணும் ஆமா. இல்ல. மன்னிச்சு விட்டுருவோம் மேடம். இல்ல நம்ம அது இல்லங்கிறதையும் நம்ம இதுல பதிவு பண்ணி தானே வைக்கணும். ஏன்னா அது இல்லையே இதுல. தவறான ஒரு உதாரணம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஏன்னா இதுக்கு அடி வரையறை இல்ல. மேல கொடுக்கும்போது பெரிய கல் அப்படின்னு சொல்லி தனிச்சீர் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வராது. எப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல சார் எனக்கு. ஓகே, இப்ப மாலதி சொன்ன பாடலை படிப்போமா? படிங்க சார். என்ன படிங்கன்றீங்க நீங்க? போடுங்க சார். எல்லாம் சேர்ந்து தான் படிக்கணும். என்ன போடுங்க மட்டும் சார், போடுங்க சார். இந்த மாதிரிலாம் என்ன மட்டும் மாட்டி விடக்கூடாது. ஆர்வ கோளாறுல இந்த புக்கை வாங்கிட்டு வந்துட்டாமா. ஆனா எனக்கு ஒன்றும் புரிஞ்சாமா. வாழிய மும்பர் வணங்கிய வணங்கே வாழிவா நொழியே வாழியார் உயிரே யாரிய ஈன்றனை நீதியை ஊன்றனை. இன்னொரு பேஜ் இருக்கு. இன்னும் முடியல சார். இது இன்னும் போடுங்க. இருக்கு இன்னொரு பேஜ் இருக்கு. பானொளி அணிந்தனை மீனொளி புனைந்தனை குறைமதி மிதித்தனை மறைமதி விதித்தனை மேதினி காத்தனை தீதினை நீத்தனை கதிக்கத வாயினை திதிக்கனி வாயினை வானோர் கழித்தனை ஈனோர் அளித்தனை தொழுமுள துள்ளுரை சோதியை எழுமுள தாதர ஓதியை நீரகத் தம்புய நேரினை யாரகத் தம்பா நீரினை வானரம் வாழ்த்தல் ஆயினை ஈனவர் வாழவிங்கெய்தினை யாவலூர் வழியாய் திருக்காவலூருங் காவலூரங் காதலே என்புணர் நீவன் அமைந்தபின் பொன்புணர் ருலகொடு பூபுல கொத்ததே. ஆமா, பெரிய பாடலா கொடுத்திருக்காங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு அடி வரையறை இல்லாம மேடம் சார். முதல்ல நாராயண் சாருக்கு ஒரு கை தட்டாங்க. தட்டுவோமே. சார் போடுவாங்க. அந்த சாரப்பாப்பெல்லாம் இல்ல மேடம், சொல்லுங்க சார். அந்த பாட்டை போடுங்கிறதுக்கு பதிலா அந்த சார போடுங்க. தள்ளிடுங்க. பண்ண முடியாது மேடம். 2 சீர் இருக்குது, பரவாயில்லையா? அது ஆமா, இடையில 2 சீர் வரலாம் சார். வரலாம் சார். 2 3 வரலாம் சார். 1 தான் வரக்கூடாது. நாலு லைன் வருது. 4 சீர் தொடக்கத்திலேயே இறுதியிலேயே இருக்கணும். மத்த இடையில 2 சீர் 3 சீர் வரலாம். இந்த முத்தை தருவத்துக்கு இதுக்கு தங்கச்சின்னு நினைக்கிறேன் இது இந்த பாட்டு. இல்ல, நம்ம தமிழ் படிச்சுட்டு இருக்கிறவங்களே தமிழ் புத்தகம் வெளிநாட்டுல இருந்து தமிழ் கத்துக்கிட்டு இப்படி எழுதிக்கிறாரு பாருங்க. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. ஒரு மொழியே ஒழுங்கா கத்துக்கணும்ன்ற ஆர்வம், அந்த மொழியை கத்துக்கிறப்ப அது இலக்கணத்தோட அழகா. யார் எழுதுனது? வீரமாமுனிவர் சார். வீரமாமுனிவரா? ஓகே ஓகே. குரூப்ல போடுங்க. போடுறேன். சாமி பாட்டு போட்டேன்னு நினைச்சிட்டு போறாங்க சார். மாதா பாட்டு அப்புறம் என்ன இத பார்த்தா ஒண்ணுமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. மாதா பாட்டுனே தெரியல. இப்படி போட்டா இது புரிஞ்சிச்சுன்னா அவங்க மாஸ்டர். ஏன் ஓட மாட்டாங்க? வந்தவங்க எளிமையாதான் சார் எழுதியிருக்காரு. எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறீங்க அதுல. மேடம் நான் எளிமையா எழுதியிருக்கிறாரு இல்லைன்னு சொல்ல வரல மேடம். புரிஞ்சவங்களுக்கு எளிமை மேடம், புரியாதவங்களுக்கு வலிமை மேடம். சரிங்க சார்.
இப்ப வெண்பா எனக்கு புரியுறதுனால எனக்கு எளிமை, மத்தவங்க எல்லாம் ஓடிடுறாங்கல்ல. ஆமா, அது மாதிரிதான், வேற ஒண்ணும் கிடையாது. பழகுனாதான் எல்லாமே தெரியணும். ஆமா சார். அடுத்தது சார் நம்ம நிலைமண்டில ஆசிரியப்பா சார். நீங்க அப்படியே சிலப்பதிகாரத்தை தூக்கி கொண்டாந்து போட்டுடலாம், அதுல மணிமேகலையை கொண்டாந்து போட்டுடலாம். நிலைமண்டில ஆசிரியர்ப்பா. ஆமா சார். 4 வரியா எழுதணும். 4 வரியா எழுதிக்கிட்டே 4 சீர் எழுதணும். ஆமா, எழுதுறாங்களா? லதா வந்து தலைப்பெற்று அவங்க தலைய இணைக்குரல் ஆசிரியப்பா ஒண்ணு எழுதியிருக்கேன். இந்த கேப்ல யாரும் வந்து கமெண்ட் அடிக்காம கேட்கணும் சார். நல்லா எழுதிருப்பீங்க, ஏன் சார் அப்படி ஒரு விஷயம் சொல்றீங்க? கமெண்ட் அடிக்கிற அளவுக்கு எங்களுக்கு புரியணுமே. இல்ல அது கேளுங்க. படிங்க சார். இட்லி தோசையை பொடி வைத்து சாப்பிட சட்னியும் சாம்பாரும் சண்டைக்கு வந்தன, துவையலும் தயிரும் துணைக்கு வந்தன, ஆனாலும் எல்லாரும் சாப்பிட்டு விட்டு சென்றனர் நன்றாய். வெரி குட் சார், அழகா எழுதிருக்கீங்க. இவ்வளவுதான் சார். இது மாதிரி எழுதி பழகினா போதும். அதுக்கப்புறம் நல்ல பெரிய பெரிய வார்த்தைகள் போட்டு எழுதலாம். ஆனா எப்ப பார்த்தாலும் நீங்க இந்த சாப்பாட்டை கொண்டாந்து சேர்த்து எங்களை எல்லாம் எதுக்கு அப்படி தெரியல. போட்டு அனுப்புறீங்க உங்க வீட்டு சாப்பாட்டை, கவிதையில வடிக்கிறீங்க, பேசும்போது சொல்றீங்க. என்ன சார் இது? என்ன நீங்க மட்டும் டயட்ல இருக்கணுமா? நாங்களும் பார்த்து ரசிக்கிறோம். கொஞ்சம் அப்படியே போடுங்க பார்க்கலாம். நான் என்ன டைப் பண்ணல சார், கையில எழுதுனேன். ஒரு போட்டோ எடுக்கிற அளவுக்கு அது நல்லா பார்த்து ரசிக்கிறோம். நல்லா இருக்கேன் சார். ஒண்ணும் இல்ல சார், மேடம் எழுதிடுவாங்க சார் போர்ட்ல. சொல்லுங்க மேடம் எழுதுவாங்க. எழுதிடுறேன், ஒரு நிமிஷம். நீங்க எழுதுன மதுவுக்கும் மங்கைக்கும் போதைக்கும் சூதுக்கும் வளமை வாசலை கடக்கிறது, நிலைமை கேள்வி கேட்கிறது, உலைக்குள் விழுந்த புழுவாய் துடிக்கிறேன். மேடம் நான் இத வேற மாதிரி எழுதுறேன். எழுதுங்க சார், பாசிட்டிவா எழுதுங்க சார். ஏன் சார் நீங்க நெகட்டிவும் வேணும் சார். ஒரு மின்சாரம் பாயணும்னா நீங்க எழுதும் தப்புன்னு இருங்க. நான் என்ன நீங்க எழுதும் தப்புன்னு சொன்னா, நான் வேற மாதிரி எழுதுறேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். அப்படி சொல்லல, பாசிட்டிவா எழுதுறேன் அப்படின்னா நெகட்டிவும் வேணும் சார். உண்மையே வேண்டான்னு சொல்லலையே, நான் வேண்டான்னு சொல்லலையே. சரி, சரிங்க சார். நீங்க எதுக்கு என்கிட்ட சண்டைக்கு வரீங்க? பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தா தான் கரண்ட் ஏரியும். ஆமா, நிச்சயமா நெகட்டிவும் வேணும் தான். அழிச்சிடுங்கம்மா. கரெக்டா கடகட எழுதுறீங்கம்மா, எனக்கு வர மாட்டேங்குதுமா. அதெல்லாம் வந்துருமா, ஒரு 4 தடவை எழுதுனா வந்துரும். ஏமா எத்தனை வருஷமா எழுதிட்டு கிடக்குறேன். எழுத்துக்கள் முத்து முத்தா இருக்குது. வருஷமா எழுதிட்டு இருக்கனே சார். ஆமாமா, உண்மைதான். சித்திரமும் கைப்பழக்கம். ஆமா, சொல்லுங்க சார். இட்லி தோசையை பொடி வைத்து சாப்பிட கீழே எழுதிருங்க மேடம். சாப்பிட சட்னியும் சாம்பாரும் சொல்லுங்க சார். சண்டைக்கு வந்தன. எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு வீட்டுல நடக்கிறது. சட்னியும் சாம்பாரும் சண்டைக்கு வந்தன, துவையலும் தயிரும் துணைக்கு வந்தன. தனியாவா அடுத்தது துணைக்கு வந்தன. அடுத்தது
வந்தன. ஆனால் எல்லோரும் எல்லாரும் சாப்பிட்டு விட்டு சென்றனர் நன்றாய். அடுத்த 4 கடைசி ஈற்றடி. அருமை சார். ஆனா நீங்க எல்லாமே 2 அடி வர்ற மாதிரி கொடுத்திருக்கீங்க. ஆமா, முதல் 4 கடைசி 4. நடுவுல 3 எல்லாம் வரல. ஆமா, வரல. நல்லா இருக்கு சார். சார் குரூப்ல போடுங்க சார். இதெல்லாம் நான் போடுறேன், எழுதிட்டு இருக்கேன் மேடம். இலக்கணம் பிரிச்சிருங்க கடையில மேடம். வந்து ஒரு 3 அடி வேணும்னா சண்டைக்கு வந்தன சற்றே அப்படி வேணா மேடம் போடலாம். மேடம் இலக்கணம் பிரிப்போம் மேடம். ஆ, இட்லி, தோசை, சட்னி, சாம்பார், சந்தைக்கு, சரியா பிரிச்சிருக்கனா சார்? ஆ ஆ இட்லி, தேமா. ஆமா, 2-3 இடத்துல தான் அந்த மூச்சீர் வருது. பரவாயில்ல மூச்சீர் வருது. சார். ஆ? இருக்கிதான் வரணும் நிறைய. பரவாயில்ல, இப்படிதான் வரும். இல்ல ஒரு 3 வெண்பாவும் இடத்துல வந்திருக்கு. ஆசிரியப்பாவும் ஆ ஒன்றுக்கு ஒன்று அந்த சீர்கள் அப்படியே கலந்துதான் வரும் நிறைய. ஆமா, ஒரு 4 இடத்துல வந்திருக்கு மேடம். 1 ஆமா 2 3 4 1 2 3 4 5 கடைசியா ஒண்ணு வந்திருக்கு. அது 6 பரவாயில்ல. வந்திருக்கு. எல்லாரும் வேற இருக்கு. அது பரவாயில்ல சார். வரலாம், வரக்கூடாதுன்னு எல்லாம் கிடையாது, வரலாம். அதான். இந்த காய் முன்னேர் விளம்பு முன்னேர் கரெக்டா வருமாமா? அது இதுக்கு வந்து சார் எப்படி வந்தாலும் இலக்கணம் சரி. ஓகே, சரி 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 இதுக்கு அந்த மாதிரி அந்த அளவுக்கு நம்ம பார்க்க வேண்டாம். சரி சரி. நம்ம அமர்நாத் சாருக்கு ஆசிரியப்பா தான் ரொம்ப பிடிச்சிருக்குதான். அதான் மேடம், தலையெல்லாம் இல்ல. தலை இருக்கு சார், ஆனா இடைஞ்சல் இல்லாம இருக்கு. நம்ம எழுதுறது நல்லா இருக்கு மேடம். ஆமா, ஆனா வெண்பா எழுதுறது சார், வெண்பாவில ஒரு புள்ளியா வர்றதுங்கிறது தான் சார் ரொம்ப பெரிய ஒரு விஷயம் சார். அது அதை ட்ரை பண்றேன் மேடம், விடுறது இல்ல, எழுதுறேன், எழுதி அனுப்புறேன் நானு. சரிங்க சார். மேடம், இன்னைக்கு உங்களுடைய இந்த இலக்கண வகுப்பு நீங்க மதிசூடி இருக்கு பாத்தீங்களா? ஆமா சார். அதுல 10 ப்ரோக்ராமுக்கு நான் சாஃப்ட் காப்பி அனுப்பிச்சேன். அப்படியே எல்லாத்தையும் நீங்க போர்ட்ல எழுதுனதெல்லாம் டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன், பாத்தீங்களா? இன்னும் இல்லங்க சார், சாயங்காலம் இன்னைக்கு கொஞ்சம் வேலையா போச்சு, எனக்கு பார்க்கவே இல்ல சார். நான் 1ல இருந்து 20 வரைக்கும் படிச்சு 10 அப்படியே சாஃப்ட் காப்பியா டைப் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ரொம்ப நான் ஒரு ரொம்ப வெண்பா நன்றி, அனுப்புறேன். ரொம்ப நன்றிங்க சார். அது அப்படியே நான் ஒரு வெண்பா அனுப்புறேன். பவர் பாயிண்ட் பண்ணலாம்னு நினைச்சேன் நானு. உங்களுக்கு பவர் பாயிண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல, அதனாலதான் முதல்ல வேர்ட் காப்பி அனுப்பிச்சிருக்கேன். பாருங்க, இது எல்லாத்தையும் 51 அனுப்புறேன் நான் எழுது. சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம். கரெக்ட் பண்ணி அனுப்புங்க, அதுக்கப்புறம் உங்களை அனுப்புறேன். சரிங்க சார், நான் ஒரு வெண்பா அனுப்புறேன், கரெக்ட் பண்ணி அனுப்புங்க. சரிங்க சார். உண்ணும் உணவே சில நேரம் நஞ்சாகும், உள்ளிருந்தே கொல்லும் நோய் என்பாரோர், ஒரு வயிற்றில் பிறந்தோரே பகைஞர் சிறகாலம், இதுதான் நாம் காணும் நியதி. எனக்கு அனுப்பி இருக்கீங்களா சார்? இல்ல, அனுப்ப போறேன். இப்பதான் எழுதுனேன். நீங்க இப்ப நல்லா எழுதுறீங்க சார் வெண்பா. நன்றிமா நன்றிமா. ரொம்ப அழகா எழுதுறீங்க, ரொம்ப சீக்கிரமா கவிஞர் கவனிச்சிருக்கீங்க. ஆமா ஆமா, அசையெல்லாம் ரொம்ப கவனமா பண்றீங்க சார். ரொம்ப நன்றி நன்றி. எத்தனை வெண்பா பயிற்சிதான், எழுதிட்டீங்க? உங்க பயிற்சிதான் சார், உங்க முயற்சி தான் சார் அதிகம். ஆமா, நம்ம செய்யணும்னு ஆசைப்படுறதும் நம்ம செய்யறதும் சாதாரணம் இல்ல. இல்லைங்க கண்டிப்பா சார். கண்டிப்பா கண்டிப்பாமா கண்டிப்பா. தமிழ் படிக்கிறார், எழுத்து பத்தி சார் இன்னொன்னு எழுதுறாரா? சார் சார் இல்ல டைப் பண்றேன் நானு. சொல்லுங்க.
நீங்க இது சொல்ல போறேன்னீங்கல்ல எழுத்து பிறப்பு. இல்ல இப்ப அது இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும்னு நினைச்சேன் மேடம். ம். அடுத்த வகுப்புல சொல்லலாம். இல்ல அத அப்படியா? மறந்துடவே இப்பதான் மாமா மறந்துட்டேன். ஞாபகப்படுத்தினாங்க. சரி இல்ல வேணா சொல்றதுன்னா சொல்லிடுறேன். சரி தெரிஞ்ச நானும் பார்த்த வரைக்கும் மறந்துட்டேன், சொல்லிடலாம். நீங்களும் மறந்துட்டேன். இல்ல, நானும் மறந்துட்டேன் அத. இப்ப மாமா தான் சொன்னாங்க நீ ஆமா, சார் வந்து பேசுவாங்கன்னு கரெக்டா சொன்னீங்க, இன்னும் ஞாபகம். பேச காணுமே. ஓகே ரைட். இது வரைக்கும் வேற எதனா டவுட் இருந்தா மேடம் கேட்கலாம். அடுத்த கிளாஸ் நாராயணன் சார் ஆரம்பிச்சுக்க. நீங்க அடிமறி மண்டிலம் ஒரு 4 இது எழுதி அதோட சேர்த்துக்கலாம்ல சார். அடிமறி மண்டிலம் நம்ம ஏற்கனவே இதை ஒரு போட்டார் தடவை நம்ம சொல்லியிருக்கோம். சார் ஒரு நான் பாட்டு. குரூப்ல போட்டிருக்கேன் இதை. சார் வந்து இட்லி தோசை போட்டார் குரூப்ல. சரிங்க சார், நான் பாக்குறேன் சார். நிலைமண்டல ஆசிரியப்பா எடுத்து டைட்டில் மட்டும் சொன்னோம், அதுக்கப்புறம் சார் ஆரம்பிக்கணும். எம்ஐஎம் கலந்துரையாடல போடுங்க சார். இல்ல அம்மா நிலைமண்டல ஆசிரியப்பான்னாங்க, தலைப்பு மட்டும் சொன்னாங்க. அதுதான் சார், சிலப்பதிகாரம் மணிமேகலை எல்லாம் நிலைமண்டல ஆசிரியப்பா தான். சிலப்பதிகாரம் மணிமேகலைங்களா? 4 அடியா எழுதணும் சார், அவ்வளவுதான். அவ்வளவுதான் சார். அது ஓகே 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 ஓகே. அது எவ்வளவு வேணா எழுதலாம் சார், நம்ம கற்பனைக்கு ஏற்ப எழுதிக்கிட்டே போலாம் சார். அது சரி சரி சரி. இதுதான் நம்ம சொன்னோம்ல அடிமறி மண்டில ஆசிரியப்பா. போன தடவையே நான் ஒரு தடவை சொல்லும் போது சொன்ன மழை பெஞ்சதை பத்தி நம்ம சொன்னோம்ல சார். அடாது காற்று மடிக்கலாச்சே, விடாத மழையும் பெய்யலாச்சே, வீதி முழுதும் வெள்ளமாச்சே, வானமெங்கும் மேகமாச்சே. அவ்வளவுதான் அந்த பாட்டு. அதை அடிய மாத்தி மாத்தி போட்டு நம்ம பொருள் கொள்ள வேண்டியதுதான். அது இந்த நேரத்துல நாராயணமூர்த்தி சார் ஒண்ணு எழுதியிருப்பாங்க. ஆமாண்ணா சார்? சொல்லுங்க மேடம். இப்ப எழுதிட்டீங்கல்ல? நான் அப்புறம் எழுதிப்பேன் மேடம் யூடியூப்ல. சரிங்க சார். அவங்க கேட்டது நாராயணன் சார். சார் அப்படிங்களா? ரைட் ரைட். நீங்களா வந்து வழிய மாட்டேங்கிறீங்க. இல்ல சார், சார் சொல்றது நல்லது, அதுவும் கரெக்ட் தானே சார். நமக்கு இருக்கிறதே கொஞ்சம் அட்டென்ஷன், அது எழுத்துலயும் அப்புறம் கேட்கறதுலயும் டைவர்ட் ஆகக்கூடாது சார். நாராயணமூர்த்தி சார், அடிமறி மண்டில ஆசிரியப்பா எழுதிடுறீங்களா? அது ஒரு லைன்ல எழுதுதா மேடம்? ஒரே ஒரு வரியில பொருள் முடிஞ்சிடும், அடுத்த வரி போகாது. அது மாதிரி 4 வரி. ஓ, 4 வரி இருக்கணும். ஆமா, அதுக்கு மேற்பட்டு எழுதலாமாங்கிறத பத்தி ஒன்னும் குறிப்பிடல, நம்ம எழுதிக்கலாம். அதுக்கு மேற்பட்டு எழுதுறதுக்கு முடிஞ்சா 4 அடி வரணும். ஆமா நிச்சயமா. ஒவ்வொரு அடியிலயும் பொருள் தனித்தனியா இருக்கும். அப்படியே முடிஞ்சிடணும், அதோட பொருள் முடிஞ்சிடணும். அடிகளை எங்க தூக்கி போட்டாலும் அது நமக்கு பொருள், அந்த பாடலே சிறப்பா அமையிற மாதிரி இருக்கணும். இப்ப நான் சொன்னேன்ல சார் உங்களுக்கு, ஏற்கனவே சொன்னீங்கல்ல நீங்க. ஆமா, இப்ப கூட சொன்ன பாருங்க, அடாது மழையும் அடாது காற்றும் அடிக்கலாச்சே. அது மேடம் அப்ப அது நிகழ்வுகள்லாம் தனித்தனியா இருக்கணும் இல்லைங்களா மேடம்? ஆமா சார், ஆமா ஆமா. விடாது மழையும் பெய்யலாச்சே, அந்த சூழல் வந்துருது பாருங்க அந்த இடத்துல, அந்த பாடல்ல சூழல் வந்துடும். புரிஞ்சிடுச்சு. அடாது காற்றும் அடிக்கலாச்சே, விடாத மழையும் பெய்யலாச்சே, வீதி முழுதும் வெள்ளமாச்சே, வானமெங்கும் மேகமாச்சே. இதை எந்த வாரிய தூக்கி எங்க போட்டாலும் அந்த பாடலின் பொருள் மாறாது. அந்த முழுமை மாறாது. அப்போ முழுமை மாறாது, அந்த சூழல் மாறாது, வரிகள் மட்டும் மாறிக்கும். நாலு சீர் வரணுமா ஒவ்வொரு அடியிலையும்? ஆசிரியப்பான்னா 4 சீர் வரணும் சார், கட்டாயமா. இணைக்குரல் ஆசிரியப்பாவுக்கு மட்டும்தான் விதிவிலக்கு, மற்றதுக்கெல்லாம் கிடையாது. 4 சீர் வரணும். 4 சீர் வரணும். அந்த இது சொன்ன பாருங்க நேரிசை, அதுக்கு ஈற்று அயலடி 3 சீர்ல வரணும். மேடம் நீங்க ஆன்லைன்ல படிக்கிறீங்களா இல்ல புத்தகமா படிக்கிறீங்களா மேடம்? எதங்க சார்? ஏதாவது புத்தகம் படிக்கணும்னா ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிட்டு ஆன்லைன்ல படிக்கிறீங்களா இல்ல பிரிண்டட் புத்தகமே படிக்கிறீங்களா? நிறைய புக் வச்சிருக்காங்க சார். என் கல்லூரி புத்தகங்கள் தான் சார் நான் படிக்கிறேன். ஆன்லைன்ல மொபைல்ல எல்லாம் படிக்கிறது இல்லைங்க சார். புத்தகங்கள்ல படிக்கும் போது சார் நிறைய நமக்கு
தெரியறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அதை படிக்கும் போதே. இப்ப நான் வந்து டவுன்லோட் பண்ணி மணிமேகலை படிச்சேன், ஒன்னும் புரியல எனக்கு. ஓ அதனால்தான் கேட்டேன். ஓ சரிங்க சார். நீங்க விரும்பினா ஒரு நாளைக்கு நம்ம மணிமேகலை, சிலப்பதிகாரம் அதெல்லாம் கூட நம்ம எடுக்கலாம். நீங்க சீர் பிரிக்க சொன்னீங்க இல்லையா, அதனால பிரிக்கிறதுக்கு ஒரு 10 பாடல் கையில எழுதி சீர் பிரிச்சுட்டே இருந்தேன். அது படிச்சா 4-5 வார்த்தைக்கு தான் புரிஞ்சதே தவிர வேற ஒன்னும் புரியல எனக்கு. யாரோ ஒரு பெண்ணை பத்தி ஏதோ சொல்றான், அவ்வளவுதான் அது ஒரு புரிஞ்சுது முதல்ல. ஓ சரி சரிங்க சார். அந்த காலத்து தமிழ் நமக்கு நம்ம வந்து அது எப்ப எழுதுனதோ அது. ஆனாங்க சார் நம்ம தொடர்ந்து அதை ஒரு 2 தடவை படிச்சோம்னா புரிஞ்சிடும் சார். 2-3 தடவை படிக்கணும். ஆமா, அந்த பேக்ரவுண்ட் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் புரியும் நமக்கு நல்லா. ஆமா. அந்த கதையை எடுத்துட்டு எங்கேயாவது வேற வசனத்துல படிச்சு நடைமுறையில உரைநடையில படிச்சோம்னா படிச்சுட்டு இதுக்கு வந்து அது புரியும். ஆமா. நான் தமிழ்ல கவிதை நிறைய படிச்சது இல்ல மேடம். கண்ணதாசனை படிச்சேன் முழுசா. அதுக்கப்புறம் ஜெயகாந்தனை படிச்சேன் நாவல்ஸ், அவ்வளவுதான் நம்ம படிச்சது. அப்புறம் டெல்லியில ஒரு பேராசிரியர் இருந்தார், அவர் பேரு மறந்து போச்சு எனக்கு. அவர் எழுதுந்து இந்த ஒரு ஏதோ ஒரு குறிஞ்சி மலர்னு நினைக்கிறேன், ஒரு நாவல் படிச்சேன் நானு. இல்ல மேடம், டெல்லியில இருந்தார் மேடம் ஒருத்தர். இந்திரா சௌந்தரராஜனா இந்திரா எழுதுறது நான் பார்த்த சாரதி தான். அப்படிங்களா? இல்ல முகுந்தன் ஞாபகம் இல்லை எனக்கு. டெல்லி ப்ரொஃபசர், டெல்லி யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா இருந்தாரு, அது ஞாபகம் இருக்கு எனக்கு. அவர் எழுதின ஒரு நாவல் ஒண்ணு படிச்சேன். அந்த காலத்துல எல்லாம் இது படிச்சுட்டு இருந்தேன் மேடம் நான். இந்த ட்ரிப்ளிகன்ல இருந்து ஒண்ணு பப்ளிஷ் ஆயிட்டு இருந்தது, கணையாளி படிச்சுட்டு இருந்தேன் ஒழுங்கா. அதுக்கப்புறம் பாம்பேக்கு வந்து தமிழ் மறந்து போச்சு, இங்கிலீஷும் மறந்து போச்சு, வெறும் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் தான் ஞாபகத்து வந்தது. மொழியெல்லாம் மறந்துட்டு மிஷினோட மொழி தான் இருந்தது. ஆமா, நம்ம பழக பழக தானே சார் மொழி நம்ம கை வரும். ரிட்டையர் ஆன அப்புறம் தான் மேடம், இந்த கொரோனா வந்த அப்புறம் தான் மேடம் நான் படிக்கிறதுக்கு மறுபடியும் ரிவைவ் பண்ணேன். மேடம் எழுதிட்டேன் நானு. சொல்லுங்க சார். தை மாதம் வந்தால் தரையும் குளிரும், குளித்த பின்னே எதையும் செய்யணும், தேங்காய் பழங்கள் தினமும் உண்போம், யோகா செய்தே உடலை காப்போம். இது என்ன சார் இது? மேடம் எழுதுங்கன்னு கேட்டீங்க, எழுதிட்டாரு சார். அது சூழல், ஒரே சூழலை கொண்டு வரணும்ல சார். ஆமா, உடல் நலத்தை பத்தி கொடுறேன் மேடம் நானு. தை மாசம் குளிரும் சொல்லிட்டீங்க. ஆமா, குளித்த அதாவது தை மாசம் நீ குளிர்னாலும் குளித்த பின்னே எதையும் செய்யணும், தேங்காய் பழங்கள் தினமும் உண்போம், யோகா செய்தே உடலை காப்போம். உடல்நலம் அதுக்கு தொடர்ச்சியா நான் ஒண்ணு சொல்றேமா காணா? அதுக்கு தொடர்ச்சியா நான் ஒண்ணு சொல்றேன், கேளு. சொல்லு. நான் தினமும் 2-3 வேளைகள் உணவு உண்டு மற்றும் இதர கண்டினியூட்டி வருது. கண்டினியூட்டி வரக்கூடாது. கண்டினியூட்டி வரக்கூடாது. ஒரு வரியோட அந்த பொருள் முடியணும். அதுவா? அது இல்ல. அதுக்காக தான் இதை எழுதியிருக்கேன் நான். சரி, இது படிக்கிறேன் கேளு. உணவு உண்டு மற்றும் இதர பணிகள் செய்து இரவு இருண்ட பின்னே தினமும் உறங்கும், இது என்ன வாழ்க்கை? இது ஓகே, ஆசிரியப்பால வருது. அது அழகா இருக்கு சார், சிறப்பு சார். இது நிறைய எழுதியிருக்கேன் மேடம். சொன்ன கண்ணன் கவிதையை பூரா எழுதியிருக்கான். ஓ சரி சரிங்க சார். அதுதான் கேட்டேன், உங்களுக்கு ஆன்லைன்ல நீங்க படிப்பீங்களான்னு சொல்லி. சார், எனக்கு ஒரு கெஸ்ட் வராங்க இப்போ. எங்க சார்? நம்ம தளத்துக்கா? இல்ல இங்க வீட்டுல மேடம். ஓ சரி சரிங்க சார். அதனால வந்து விடைபெறும். நான் விரைந்து சொல்ல வந்தது சொல்லிடுறேன் நானு. சொல்லுங்க சார். நேத்து காலையில உங்கள்கிட்ட பேசினேன்ல, அதான். ஓ அதையா? நீங்க நல்ல விளக்கமாவே கொடுக்கலாமே சார். இந்த 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 சுருக்கமான நேரத்தை சொல்லணுமா, அடுத்த வகுப்புல சொல்லலாமான்னு பாத்துட்டு இருக்கேன் நானு. அடுத்த வகுப்புல ஆமா ஆமா, அவசரத்துல சொல்ல வேண்டாம்னு பார்த்தேன், வேற ஒண்ணு. ஆமா, சொல்றது சரிதான். நீங்க வேற இட்லி சாம்பார் அதுன்னு இருக்கிறீங்க. சட்னி பொடி எல்லாம் கோச்சிக்கிட்டு, பொடி போட்டது சட்னி பொடி எல்லாம் கோச்சிச்சு. திடீர்னு சட்னி சாம்பார வேற ஞாபகப்படுத்திட்டீங்க.
ஞாபகப்படுத்துறதுக்கு பிறகு வீட்டுல இருக்கிறவங்க செய்யணுமே. மேடம் நான் சொன்ன சட்னி சாம்பார் வேற மேடம். அது என்ன சார்? நீங்க பாக்கல, அதான் அது என்னன்னு கேக்குறீங்க. அவர் வெப் சீரிஸ் சொல்றாரு மேடம். அவரு வெப் சீரிஸ் வரும் சட்னி சார் சாம்பார். சொல்லிதான் நான் பார்த்தேன் சட்னி சாம்பார். அதுல இருந்து ஒரு கருத்து எடுத்து கொடுத்தனே, யோகி பாபு கதைய. இப்ப வந்துச்சு சார் கூட சொன்னாங்க, ஏன் மேடம் உங்களை அதை பார்க்க சொன்னா அதுல இருந்து ஒரு கண்டென்ட் எடுத்து போட்டுட்டீங்களா மேடம்? எனக்கு தான் நான் தான் அலைகிறேனே சார், கண்டென்ட் என்ன கண்டென்ட் என்ன, தூங்குனா எழுந்திருச்சா புதுசா எதையாவது கொடுக்கணும். பூனை குறுக்க போனா ஒரு கண்டென்ட் பண்றாங்க அவங்க. என்ன சார்? பூனை குறுக்க போனா ஒரு கண்டென்ட் பண்ணிடுறீங்க. நாளைக்கு என்ன தெரியுமா சார்? அடுப்பு பானைக்குள்ள அப்படின்னு போட்டீங்க, அடுக்கு பானைக்குள்ள எல்லாத்துக்கும் அடுப்புமா வேணும். எதுக்கா இருந்தாலும் இயல்பு. அடுக்குப்பானை இருந்த நாடு தானே மேடம் இது. ஆமா ஆமா சார். ஆனா அதுல கூட நம்ம எல்லாத்துலயும் எக்ஸ்பீரியன்ஸ் கத்துக்கிட்டோம் அப்போ. ஆமா. சரி 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 மேடம். இல்ல அன்னைக்கு அம்மா நம்ம ஆக்சுவலி இதெல்லாம் சொல்லி இருக்கலாமா? அன்னைக்கு ஜென் பத்தி லதா பேசினாங்க இல்லையா? அப்ப நம்மளோட சமையல் கட்டு எப்படி வளர்ந்ததுன்றது கூட நம்ம சொல்லிருக்கலாமா? நம்ம கூடவே இருந்து நம்மளே பார்த்து நம்ம டெவலப் பண்ணினே வந்திருக்கிறோம் சின்ன வயசுல இருந்து. இத கூட பேசியிருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆக்சுவலி. இப்பதான் தோணுது. இது மாதிரி நிறைய இருக்குமா லத்தி? ஜெனரேஷனுக்கும் அந்த ஒரு ஸ்மூத்தான சேஞ்சஸ் நிறையவே வந்திருக்கு. எல்லா ஜெனரேஷனுக்குமே பேசலாம். சொல்லி இருந்திருக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். நன்றி. அடுத்த வகுப்பில் பார்ப்போம் சார். நன்றி சார். பாப்போம் சார். ஓகே சார், மகிழ்ச்சி. திடீர்னு லதா முடிச்சிக்கினாங்க சார். இந்த இவ்வளவு நேரம் லதா மேடம் லதா மேடம் லதா மேடம் ஏல விட்டுட்டு இருந்தோம் சார். போன் வந்ததுனாலதான் சார் நான் அப்படியே போனை பேசிட்டே இந்த இது எழுதிட்டேன். இந்த பாட்டு ரொம்ப எழுதியாச்சா? எழுதிட்டேன். கொஞ்சம் அப்படி தலையை தூக்காம கொஞ்சம் பக்கத்துல வச்சுட்டு பேசலாம். இல்லன்னா அந்த போர்டுக்காக இந்த இது அண்ணாந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. சிவகனி என்ன இப்பதான் வந்திருக்காங்களா? முதல்ல வந்தாச்சா? இல்ல முதல்ல வந்துட்டாங்க. சரி மேடம் நான் கவனிச்சிருக்கேன் மேடம். சரிம்மா. சிவகனிலாம் என்ன அழகா கவிதை எழுதிடுவாங்க. நம்மள சொல்லுங்க எழுத வராது. வராதுன்னே கிடையாது மாலதி. எழுத ஆரம்பிச்சீங்கன்னா வந்துரும் மாலதி. முடியாதது கொஞ்சம் முயன்றால் கொஞ்சம் முடியும். சில பேருக்கு நிறைய முயலணும், சில பேர் கொஞ்சமா முயலணும். ஆனா முயன்றால் வரும் அப்படிங்கிறது தானே. ட்ரை பண்றோம்மா. பக்கத்திலேயே சாரை வச்சுக்கிட்டு என்னம்மா கவலை? அப்பப்ப சார்ட்டே கரெக்ஷன் பண்ணிக்க வேண்டியதானே. அதான் கவலை. பாலத்தி மனசுல இருந்து நான் சொல்லிட்டேன். சார் எனி டைம் பிஸியா இருப்பாருமா. எனக்கு டைம் ஒதுக்கிறதுக்கு அவருக்கு டைம் இருக்காது. அதெல்லாம் ஒதுக்க வைக்க வேண்டியதுதான். எழுதி காமிச்சா நான் கரெக்ட் பண்ண போறேன், எனக்கு தெரிஞ்சது சொல்ல போறேன். அதுக்கும் எனக்கு சம்பந்தமே. அதுவும் சார் பாவம் கொஞ்ச நாள் அந்த ஒர்க் ஷாப்ல வேற ரொம்ப பிஸி. அதுவும் முக்கியமானது தானே. சார் லைன்க்கு தேவையானது தான். அவருடைய ப்ரொஃபைல இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் ஆகணும். சாருக்கு இவ்வளவு டேலண்ட் இருக்கும்போது அது பண்ணணும் இல்லையா? அதுவும் முக்கியம்தான் சாருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் எழுதி காமிச்சா நம்ம. எனக்குமே அந்த அவர் பிஸியா இருக்கிற நேரத்துல நான் ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல அவர் பிஸியா இருப்பாரு, அவர் பிஸியா இருக்கிற நேரத்துல நான் ஃப்ரீயா இருக்கிறேன். இப்படியே போயிடுது. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது எழுதுங்க. எங்கப்பா நான் ஃப்ரீயா இருக்கிறேன். இப்ப ஃப்ரீயா இருக்கிறேன்னு தான் நான் உக்காடுறேன் இங்க. இல்லைன்னா வேலைதான் செய்வேன். தான் பிரச்சனை. அமுதாமா அவங்க வீட்டுல 3 ஜெனரேஷன் பீப்புள் இருக்காங்க. எல்லாரையும் ரொம்ப கஷ்டம்தான். அதெல்லாம் பெரிய விஷயம். 2 பேருக்குமே பெரிய நல்லா இது பண்றாங்க. ஆமா, யாரும் சரி மாலத்தியும் சரி. ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாம் வாழ்க்கையில. ஆமா, எவ்வளவு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் தெரியுமா இதுல? எல்லாருக்கும் இருக்கணும்மா, எனக்கு மட்டும் கிடையாது. வீட்டுல எல்லாருக்குமே எல்லாருக்கும் இருக்கணும். ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு என்ன போச்சுன்னு போயிருவாங்க. ஒரே ஆள் தலையிலேயே எல்லாமே உருளும்.
அடுத்தவங்க அதை கொஞ்சம் எடுத்துக்க முடியாது. மத்தவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன தெரியுமா அமுதம்மா, இவங்க பண்றது எது இருந்தாலும் சாப்பிட்டுக்கணும். அதுவே இல்ல எங்க வீட்டுல. ஒருத்தருக்கு ஒண்ணு பிடிச்சா ஒருத்தருக்கு ஒண்ணு பிடிக்காது. மாத்தி மாத்தி செய்யணும் எல்லாருக்கும் ஒண்ணு ஒண்ணு. ஆனா அந்த பழக்கத்தையே வச்சுக்க கூடாது மாலதி. அதுதாம்மா நான் பண்ணிட்டேம்மா. மேடம் சார் அதாவது என்னன்னா, இது நம்ம கூட்டத்தை முடிச்சுட்டு சில விஷயங்கள் பேசினா நல்லது. ஆமா சரிங்க சார், நன்றி. நான் வந்து ரெக்கார்டிங் முடிச்சிட்டீங்கன்னு ஏன்னா நினைச்சிட்டேன். சட்னி சாம்பார் போட்டுட்டு அப்புறம் போய் மத்த கதை பேசி சாருக்கு இப்ப எடிட் பண்ற வேலை தான் நிறைய இருக்குது இப்போ. ஐயோ ஆமா மகிழ்ச்சி மகிழ்ச்சி, அருமை, நன்றி. அருமை. நன்றி சார், சிறப்பு சார், வாழ்க சார்.